everyone. I am Veera Sudha, lactation consultant, முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்ட் விமனுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ என்னங்கிறத பார்த்துடலாம். ஆன்டினேட்டல் பீரியட்லேயே உங்களோட பிரெஸ்ட் கேர் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படின்னா இந்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 6 months உங்களோட மதர் ஃபீடு மட்டும்தான் பேபிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த லாக்டேஷன் ஃபெயிலியர் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேர் அப்படிங்கிறது உங்களோட ப்ரெக்னென்சி பீரியட்லேயே பிரெஸ்ட்டில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வரலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பிரெஸ்ட்டு சேஞ்சஸ் தெரியும். என்ன அப்படின்னா சைஸு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் பிரெஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ஏரியோலாங்கிற அந்த கருப்பு வட்டம். அந்த கருப்பு வட்டத்தில் சின்ன சின்ன டாட் பிக்மெண்டேஷன்லாம் வரலாம். அப்புறம் நிப்பிளில் கொஞ்சம் டார்க் ஆகலாம். ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் டார்க் ஆகும். இதெல்லாம் வர்றது எல்லாருக்குமே வர்றோம் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இது ரொம்ப நார்மல் தான். இதுக்கப்புறம் இது இந்த மாதிரிலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக கொலஸ்ட்ரமும் செக்ரேட் ஆகும். அந்த கொலஸ்ட்ரம் கொஞ்சம் வெளியேயும் வரலாம். அப்படிலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு உங்கள் உடம்பு அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தயாராகணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பிரெஸ்ட்டில் 3 இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிப்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாவோ இல்லை உள்நோக்கியோ இருந்தது அப்படின்னா பேபியால் கவ்வி பிடிச்சி குடிக்க முடியாது. ஸோ அந்த பிரெஸ்ட்டு நிப்பிள் காம்புங்கிறது வெளிநோக்கி இருக்கணும். அப்போ தான் பேபியால் ஈஸியாக லேட்ச் பண்ணி கவ்வி குடிச்சிக்க முடியும். ஸோ அது மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் டெய்லி காலையில் சாயங்காலம் குளிக்கும்போது உங்களோட பிரெஸ்ட்டை அந்த நிப்பிளை முன்னோக்கி நீவி விட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஆன்டினேட்டல் லாஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் கரெக்ட் ஆயிரும். சப்போஸ் அப்போவும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, கரெக்ட் ஆகலை அப்படின்னாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த டைமில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரெஸ்ட் நிப்பிள் அண்ட் ஏரியோலா ரெண்டுக்கும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த டைமில் டெலிவரி டைமில் பார்த்து அது சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேஜராக வர்றது இந்த 2 இஷ்யூ தான் வரும். ஸோ இந்த ரெண்டுமே சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூ தான். ஸோ நீங்கள் மனதளவில் ப்ரிப்பேர் ஆகணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பால் நம்ம பிள்ளைக்கு போதும், நம்மளால் ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மதருக்கு வேணும். ஸோ மதர் நினச்சாதான் முடியும். மதரோட தாட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா பிரெஸ்ட்டோட சைஸும் பிரெஸ்ட்டோட எக்ஸ்பிரஸ் மில்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரெஸ்ட்டு சின்னதாக இருக்குது அதனால் எனக்கு ஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். பிரெஸ்ட்டோட சைஸுக்கும் பால் கொடுக்குறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நேச்சுரலாகவே மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே செக்ரேஷன் ஆகும். இப்போ ப்ரெக்னென்ட் விமன்லாம் நீங்கள் ஒஜிஷன்ட்ட செக்கப் போகும்போது உங்களோட டெலிவரி பிளான் பண்ணுறதுக்கு கேட்பீங்க. லாஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை எல்எஸ்சிஎஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ நீங்கள் டெலிவரிக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அதே மாதிரி பேபி பிறந்த அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம், வித்தின் 1 ஹவருக்குள்ளே பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த லாக்டேஷன்லேயும் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆக போகுது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிறந்த உடனே உங்கள் கையில் குழந்தை கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் வச்சு நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது, அதனால் உங்களுக்கு எல்எஸ்சிஎஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் ஃபுட்பால் மெத்தடு அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஸ்டாஃப் அசிஸ்டண்ட்டோட நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் படுத்திருந்து சைடில் சாஞ்சி பேபியை வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டெலிவரி எந்த மாதிரி மோடான டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஹவரில் நீங்கள் ஃபீட் பண்ணணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், தெளிவாக இருப்பீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ஒரு ஃபிசிக்கலானது மட்டும் கிடையாது, எமோஷ்னலானதும் கூட. ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா அம்மா அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி எல்லாரோட அரவணைப்பும். பேபி அழுத உடனே ஃபீட் பத்தலை அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கக்கூடாது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்லாஸோ இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களோட ஈஸியாக சர்வே ஆகி பேபிக்கு 100% நீங்கள் ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.